பரணியில் பிறந்தவன் தரணி ஆழ்வான், அவிட்டத்தில் பிறந்தவன் தவிட்டுப்பானை எல்லாம் பணம் வரும், மகத்தில் பிறந்தவள் மகாலட்சுமி யோகம் பெற்றவள், உத்திரத்தில் பிறந்தவன் ஊர் ஓரத்தில் சொத்து வாங்குவான், வீட்டின் அதிபதி தான் பூரம், பூரம் தான் மாலாட்டின் பிறரை வாழ வைக்கும். இப்படி நட்சத்திரங்களை வச்சு நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். இதுல 9 நட்சத்திரம் மட்டும்தான் கோடீஸ்வர நட்சத்திரம். ஃபர்ஸ்ட் பரணி கோடீஸ்வர நட்சத்திரம், சரிங்களா? ரோகிணி கோடீஸ்வர நட்சத்திரம், மிருகசீரிஷம் கோடீஸ்வர நட்சத்திரம், புனர்பூசம் கோடீஸ்வர நட்சத்திரம், பூசம் கோடீஸ்வர நட்சத்திரம், சரிங்களா? மகம் கோடீஸ்வர நட்சத்திரம், சுவாதி கோடீஸ்வர நட்சத்திரம், சரிங்களா? உத்திராடம் கோடீஸ்வர நட்சத்திரம், ரேவதி கோடீஸ்வர நட்சத்திரம். வாசனை திரவியங்கள் அவளுக்கு கொடுக்க வேண்டிய செண்டை கொடுங்க. இந்த ஜவ்வாது ஆயில்னு ஒன்று வந்துருக்குது, புரியுதுங்களா? அந்த மாதிரி வாசனை திரவியங்கள் தாமரை, தாழம்பூ, துளசி இதெல்லாம் மகாலட்சுமி நைவேத்தியம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துருவாங்க. இல்ல இப்ப இந்த ராசியில இந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டாலே கோடீஸ்வரன்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ராசியில இன்னைக்கு 100 ரூபா உங்களுக்கு புழங்குச்சுன்னா நாளைக்கு 1000 ரூபா புழங்கும், அடுத்த நாள் 1,00,000 ரூபாய் புழங்கும், அதுக்கு அடுத்த நாள் கோடி ரூபாய் புழங்கும். அந்த மாதிரி உனக்கு 3 மாசத்துல 1 கோடி ரூபாய் புழங்குதா இல்லையான்னு பாரு. நான் எழுதியே கொடுத்தேன் அந்த பையனுக்கு. ஆன்மீக பந்தம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு ஜோதிடர், வாஸ்து நிபுணர், மகாகுரு டாக்டர் பத்மா மகாலிங்கம் நினைச்சிருக்காங்க. வணக்கமா? வணக்கம் மேம். இப்போ ஜாதகத்தை வச்சு ஒருத்தங்க கோடீஸ்வரர் ஆயிடுவாங்க, இவங்க பணக்காரன் ஆயிடுவாங்கன்னா சொல்ல முடியுமா? அப்படி வாய்ப்பு இருக்கா? இல்லை அப்படி ஜாதகத்துல சில மாற்றங்கள் பரிகாரம் பண்ணி ஒருத்தர் கோடீஸ்வரர் ஆயிட முடியுமா? குருவாழ்க குருவே துணை. சுட்டு திரு நீர் எடுத்து தொட்டைகையில் மேல் எடுத்து தொகை மயில் மீதம் அந்த சுந்தரம், அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை சாட்டுவது 6 எழுத்து மந்திரம். அந்த 6 எழுத்து மந்திரத்தை யார் எடுத்து ஓதினாலும் 6 முகம் நிற்கும் முன்னமே, 6 முகம் நிற்கும் முன்னமே. ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா. குருவாழ்க குருவே துணை. இப்போ நீங்கள் அருமையான கேள்வி கேட்டீங்க. எப்படின்னா நிறைய பேருக்கு நம்ம கோடீஸ்வரம் ஆகணுங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்குது. எனக்கு தான் இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கோடி சம்பாதிச்சேன், 4-5 கோடி செலவு பண்ணேன், அது வேற விஷயம், சரிங்களா? ஆனால் என்ன பணம் வந்தாலும் திரும்ப பணம் வரணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்குது. மக்களாகி நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அருமையான கேள்வி கேட்டீங்க. இப்போ இதில் மொத்தம் 27 நட்சத்திரம், ஒரு 12 ராசிக்குள்ள 27 நட்சத்திரம் இருக்குது, 108 பாதங்கள் இருக்குது. 27 நட்சத்திரமே நல்ல நட்சத்திரம் தான், எங்கள் தாத்தா சொல்லுவார், சரிங்களா? பரணியில் பிறந்தவன் தரணி ஆழ்வான், அவிட்டத்தில் பிறந்தவன் தவிட்டுப்பானை எல்லாம் பணம் வரும், மகத்தில் பிறந்தவள் மகாலட்சுமி யோகம் பெற்றவள், உத்திரத்தில் பிறந்தவன் ஊர் ஓரத்தில் சொத்து வாங்குவான், இப்படியெல்லாம் நிறைய இருக்குது. பூரத்தில் பிறந்தவன் வீடு வாங்குவான், வீட்டின் அதிபதி தான் பூரம், பூரம் தான் மாலாட்டின் பிறரை வாழ வைக்கும். இப்படி நட்சத்திரங்களை வச்சு நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். இதுல 9 நட்சத்திரம் மட்டும்தான் கோடீஸ்வர நட்சத்திரம். ஓகே. அப்போ எல்லாரும் கேட்பாங்க, நிறைய கேட்பாங்க, கண்டிப்பா எனக்கு கால் வரும், ஏன் 9 நட்சத்திரம் மட்டும் பர்டிகுலரா சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இது அந்த காலத்திலேயே எங்க தாத்தா சொன்னது. அதன்படி நான் நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். நிறைய என்கிட்ட என்னுடைய இருக்கிற கிளைண்ட்டை நான் பார்த்தாலும் என்னால் பார்க்க முடியாது. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு பக்கம் வந்தேன்னா எனக்கு 50 கால் போச்சு, புரியுதுங்களா? 50 கஸ்டமர் போயிட்டாங்க, புரியுதுங்களா? அடுத்து நானா பார்த்து கூப்பிட்டது, எனக்கு கூப்பிட நேரம் இருக்காது. அந்த மாதிரி இப்போ கோடீஸ்வர நட்சத்திரங்கள் 9 நட்சத்திரம் தான். இப்போ ஃபர்ஸ்ட் நான் வரேன், ஏன்னா நல்லா இருக்கு, நிறைய கேட்பாங்க, யாராருக்கெல்லாம் கோடீஸ்வர நட்சத்திரம் தெரிஞ்சுக்கணுமோ தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பரணி கோடீஸ்வர நட்சத்திரம், சரிங்களா? ரோகிணி கோடீஸ்வர நட்சத்திரம், மிருகசீரிஷம் கோடீஸ்வர நட்சத்திரம், புனர்பூசம் கோடீஸ்வர நட்சத்திரம், பூசம் கோடீஸ்வர நட்சத்திரம், சரிங்களா? மகம் கோடீஸ்வர நட்சத்திரம், சுவாதி கோடீஸ்வர நட்சத்திரம், சரிங்களா? உத்திராடம் கோடீஸ்வர நட்சத்திரம், ரேவதி கோடீஸ்வர நட்சத்திரம். இப்போ 9 நட்சத்திரம் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த 9 நட்சத்திரத்துல ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை நான் பார்ப்பேன். அவங்களுக்கு எந்த நட்சத்திரத்தை இயக்கணும், அவங்க ஒரு நட்சத்திரமா இருந்தாலும், இப்போ நீங்க பேர் சொன்னீங்க உத்தர நட்சத்திரம், நீங்க சொன்னீங்க, நீங்க உத்தரமாகவே இருந்தாலும் உங்களுக்கு சுவாதி இயக்கணும், புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்தை இயக்க சொல்லுவேன். அவங்க கோடீஸ்வர நட்சத்திரமாக இருந்தாங்கன்னா அவங்க தானம் பண்ணணும். எதை தானம் பண்ணணுங்கிறது சொல்லிடுவேன் நான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒருத்தர் சொன்னேன், பூசத்துக்கு வேல் தானம் பண்ணுனா நல்லது அப்படின்னு நான் எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, அந்த மாதிரி. அப்போ உங்க ஜாதகத்தை நான் பார்க்குறேன். நட்சத்திரத்தை இயக்குறதுனா என்ன பண்ணணும்? நட்சத்திரத்தை இயக்கிறதுனா இது இப்போ உங்களுக்கு நான் சுவாதி சொன்னேன், அவருடைய தெய்வம் எனதுங்களா? சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் லட்சுமி நரசிம்மர் பிறந்தார், சரிங்களா? அப்போ நீங்கள் அவரை போய் பிடிக்கணும். அவருடைய பிறந்த நட்சத்திரம் சுவாதி. அப்போ சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு லட்சுமி நரசிம்மருக்கு ஒரு அபிஷேகம் ஆகும், ஒரு வஸ்திரம் சாத்துவாங்க, ஒரு அலங்காரம் பண்ணுவாங்க. அதில் போய் நீங்கள் கலந்துக்கும் போது கண்டிப்பாக அப்போ அவர் ஆனந்தமாக இருப்பார். அப்போ நீங்கள் கேட்கும்போது நாளை என்ற சொல்லுக்கு அவரிடத்தில் இடமில்லை, என்ன கேட்கிறாயோ அதை உனக்கு கொடுப்பார். நியாயமான கோரிக்கையாக இருக்கணும். நீங்கள் கேட்கும் கோரிக்கை நியாயமானதாக இருக்கணும். அப்போ லட்சுமி நரசிம்மர்கிட்ட நாளை என்ற சொல்லே இல்லை.
இப்போ நான் கேட்பேன், நான் உண்மையாக கேட்டிருக்கேன், எனக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா நான் பவாக்கரனா, நான் லட்சுமி நரசிம்மரை தான் கும்பிட்டுருக்கேன். 3 லட்சுமி நரசிம்மரை, பரிக்கல், சிங்கிரிகுடி, இந்த 3 நரசிம்மரும் ஒரே நேர்கோட்டில் இருக்காங்க. ஒரே நாள் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் இன்னும் சூப்பர், தொழில் நல்லா இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு எத்தனாயிரம் பேசிட்டு இருக்கேன் நான். அப்போ அந்த லட்சுமி நரசிம்மர் என்ன செய்யறாருன்னா, நம்ம போய் கேட்கும்போது நம்மளுடைய கோரிக்கை நியாயமாக இருந்தால் இன்றே கிடைக்கும் போ அப்படிங்கிறாரு. எனக்கு நாளைக்கு ஒருத்தருக்கு ஒரு 2 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும், என்னோட பணம் எனக்கு வரணும். நான் நிறைய பேர்கிட்ட பணம் கொடுத்துருக்குறேன், என்னோட பணம் எனக்கு வந்தாலே நான் வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் போய் நான் மண்டிட்டு அழுது சாமிகிட்ட தாமரைப்பூ வாங்கி வச்சு சாமிக்கு அழுதுட்டு வந்தேன் நான். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாலும் சரி, காலையில் என்னுடைய ஜிபேக்கு பணம் வந்துடுச்சு. கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு நல்ல விளையாயிட்டேன். இப்போ நன்றி செலுத்துறதுக்காக சாமிக்கு ஒரு நிறமாலை வாங்கி போய் போட்டு சாமி கும்பிட்டு வரேன். ஓகே. அப்போ அவர்கிட்ட என்ன இல்லைன்னா, நாளை என்ற சொல்லுக்கு வேலை இல்லை. நீ என்ன கேட்கிறாயோ அது கொடுத்துருவா அப்படி. ஆனால் உன்னோட கோரிக்கை, நான் என்ன கேட்டேன், என்னோட பணம் வரணும், நான் வெளியே கொடுத்த பணம் வரணும். எவனாவது ஒருத்தவங்க வந்து எனக்கு பணம் கொடுக்கணும்னு நான் வேண்டவே இல்லை. ஒரு நியாயமா இருக்கணும். உதாரணத்துக்காக நான் நடந்ததை சொல்றேன், என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் உங்களுக்கு. அந்த மாதிரி லட்சுமி நரசிம்மரை பிடிக்கணும் சுவாதி நட்சத்திரம். இதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் ஒவ்வொருத்தருடைய நட்சத்திரம், இங்க நட்சத்திரம் தான் இயங்குது. நட்சத்திரம் தான் ஒரு மனுஷனை பெரிய லெவலில் கொண்டு வருது. புரியுதுங்களா? இப்போ ஒரு திசை நடக்குதுன்னு வைங்க, அது என்ன நட்சத்திரம்னு பார்ப்போம். ஒரு புத்தி நடக்குதுன்னு வைங்க, அது என்ன நட்சத்திரம்னு பார்ப்போம். ஒரு அந்தரம் நடக்குதுன்னு வைங்க, அந்தரம் 10 நாள் தான் நடக்கும். அந்த 10 நாள்ல பயங்கர வேலை பண்ணி விட்டு போயிடும். ஒரு கோடிக்கணக்கில் ஒரு சொத்து வாங்குவீங்க, ஒரு ட்ரேடிங்ல பணம் விழுங்க, ஒரு லாட்டரியில பணம் விழுங்க. அந்த 10 நாள்ல என்னடா நேற்று சுத்திட்டு தெரிஞ்சாலும் காரில் வரான் அப்படிம்பீங்க. அதெல்லாம் அந்தரம் பண்ற வேலை. புரியுதுங்களா? அப்போ அந்த நட்சத்திரத்தை இயக்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு குரு மக நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு வைங்க. மகம் யாரு? மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரம். மகாலட்சுமி பிறந்தது மக நட்சத்திரத்துல. அந்த மக நட்சத்திரத்தை எப்படி நீங்க இயக்கலாம்னா, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ற ஒரு நட்சத்திரம், மகாலட்சுமி கோயிலுக்கு போங்க. மகாலட்சுமிக்கு பிடிச்சது இருந்தீங்கன்னா வாசனை திரவியங்கள் அவளுக்கு கொடுக்க வேண்டிய செண்டை கொடுங்க. இந்த ஒரு என்ன சொல்றது, இந்த ஜவ்வாது ஆயில்னு ஒன்று வந்திருக்குது, புரியுதுங்களா? அந்த மாதிரி வாசனை திரவியங்கள், தாமரை, தாழம்பூ, துளசி, இதெல்லாம் மகாலட்சுமி நைவேத்தியம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துருவா. அப்படி இந்த மாதிரி கோடீஸ்வர நட்சத்திரத்தை இயக்கிறது அப்படின்னா அவங்க லக்னத்தை பார்க்கணும், பிளஸ் வந்து அவங்க நட்சத்திரத்தை பார்க்கணும். அந்த நட்சத்திரத்திலிருந்து அவங்களுக்கு இயங்கக்கூடிய கோடீஸ்வர நட்சத்திரத்தை நம்ம எடுத்து கொடுக்குறோம். இப்படிதான் ஒரு தொழிலதிபரை பெரிய லெவலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது ஒரு வியாபாரியும் பெரிய லெவலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு வேலை பார்க்குறவங்களையும் பெரிய லெவலுக்கு கொண்டு வந்து. இது ஒரு ஃபார்முலா மாதிரியா? இது எப்படி போய் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபார்முலாவை விட நிறைய பேருக்கு தெரியாது. நான் தான் முத நீங்க சொல்றேன், புரியுதுங்களா? நீங்க ஏதாவது கேள்விப்பட்டது? ஆமா, நான் தான் முத இதை சொல்றேன். அப்ப சொல்லும் போது எனக்கு வந்து 100K போயிடுச்சு ஒரு வீடியோ, புரியுதுங்களா? அப்போ எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு. கால்ஸ் வரும்போது கேட்கும்போது நான் பூரா விஷயத்தையும் சொன்னேன். நான் இது மாதிரி செயல்பட்டேன். என்னுடைய டிபி பார்த்தீங்கன்னா சொல்லுவேன், இன்னைக்கு கூட நான் வச்சிருக்கேன், நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் இப்படி பண்ணி இந்த நட்சத்திரத்தனைக்கு ஆரம்பிங்கலாம் சொன்னீங்க, இந்த கோயிலுக்கு போக சொன்னீங்க, இதை பண்ண சொன்னீங்க, தான பரிகாரம். சரராசியில் இந்த நட்சத்திரம் இருந்தால் தானம் பண்ணணும். இதே நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரம் சரத்தில் இருந்ததுன்னா தானம் பண்ணணும். சிரத்தில் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணணும். உபயத்தில் இருந்ததுன்னா நம்ம அதை என்ன பண்ணணும்னா வீட்டில் வச்சுக்கணும். இந்த மாதிரி 3 விஷயங்கள் இருக்குது. அதனால உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா தான் உங்களை கோடீஸ்வரர் ஆக்குறது. ஜாதகத்தை பார்த்தா பலன் சொல்ல முடியும். ஓகே, இது படிப்படியா நடக்குமா இல்ல ஒரே டக்குன்னு ஒரு மாசத்துல நீங்க ஒரு மாடிப்படி ஏறணும்? நான் என்ன பண்றேன்னா ஒரு படியா தான் மேல ஏறி போக முடியும். இன்னைக்கு தானே லிஃப்ட் கண்டுபிடிச்சாங்க. அந்த காலத்துல என்ன பண்ணாங்க? படி இப்ப பழனி மேல போனோம், அது எங்க படி ஏறி தானே போனோம். திருப்பதியில எல்லாம் அந்த காலத்துல அத்தனை படி இருந்துச்சு, 1500 படி என்னமோ படி ஏறி தானே அந்த காலத்துல எல்லாம் போனோம். இன்னைக்குதான் லிஃப்ட் வந்துச்சு. இப்போ பைபாஸ் பண்ணி யாராச்சிட்டு போய் பணத்தை வேணா புடுங்கிட்டு வரலாம். இல்ல இப்ப இந்த ராசியில இந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டாலே கோடீஸ்வரன் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ராசியில படிப்படியா நம்ம இயக்கும் போது படிப்படியா 10% இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு இன்னைக்கு 100 ரூபா உங்களுக்கு புழங்குச்சுன்னா நாளைக்கு 1000 ரூபா புழங்கும், அடுத்த நாள் 1,00,000 ரூபாய் புழங்கும், அதுக்கு அடுத்த நாள் 1 கோடி ரூபாய் புழங்கும். அந்த மாதிரி தான் உனக்கு 3 மாசத்துல 1 கோடி ரூபாய் புழங்குதா இல்லையான்னு பாரு. நான் எழுதியே கொடுத்தேன் அந்த பையனுக்கு. அந்த பையன் சொல்லிட்டு ஆன்லைன் பிசினஸ் பண்ணேன், எனக்கு இந்த ஒரு 3 மாசத்துல 1 கோடி ரூபாய் ரன் ஆயிடுச்சு, எப்படி இவ்வளவு அக்யூரேட்டா சொன்னீங்க அப்படின்னு தான் கேட்டான் அந்த பையன். ஓகே, அது ஜாதகத்தை பார்த்துல கண்டுபிடிச்சிருக்கோம். ஆமா, ஜாதகத்தை பார்த்து அவனுக்கு தெரிந்த கோடீஸ்வர நட்சத்திரத்தை இயக்குறோம். அதான் மெயின் மேட்ரு. ஓகே, இப்போ நிறைய பேர் இப்போ அதை பார்த்துட்டு கூட கேட்பாங்க உங்ககிட்ட, இப்போ நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன், இந்த தொழிலே என்னால் சம்பாதிக்க முடியுமா, ஏன்னா இவ்வளோதான் பண்ண முடியும்லாம் சொல்லுவாங்க, அதை தாண்டி முடியுமாலாம் கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? கண்டிப்பாக செய்வேன் நான். எப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, சுவாதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வைங்க. சுவாதியில் பிறந்தாங்கன்னா அவங்க உத்திராடமோ அல்லது ரேவதியை இயக்கணும்னா எப்படி? உத்திராடம்னா யாருன்னா விநாயகர் பிறந்த நட்சத்திரம். பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு போங்க, 1. 2வது லட்டு தானம் பண்ணுங்க, இந்த மாதிரி சொல்லுவேன். அப்புறம் விநாயகர் கோயிலில் போய் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலில் போய் சந்தனம் 1 கிலோ 2 கிலோ வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி சந்தனத்தை வாங்கிட்டு வந்து டெய்லி நெத்தியில் இட்டுக்கிட்டு நீங்கள் பிஸ்னஸ்க்கு போங்க, ஜெயிக்கும். பிஸ்னஸ்க்கு வர்றவங்களுக்கு லட்டை வாங்கி வச்சுட்டு தானம் பண்ணுங்க. உத்திராட லட்டு, புரியுதுங்களா? சுவாதியில் பிறந்தவன் உத்திராடத்தை இயக்கணும்.
அப்போ அவனுடைய லக்னத்தில் எந்தெந்த இடத்துல இருக்குது, அவனோட லக்னம் என்ன அப்படின்னு எல்லாம் பார்க்கணும். புரியுதுங்களா? அவனோட அதிபதி என்னன்னு பார்க்கணும், அவனுடைய நட்சத்திரம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும், அவனுக்கு தகுந்த கோடீஸ்வர நட்சத்திரம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அது தாரை அடிப்படையில் வருது. 2வது நட்சத்திரம் தனதாரை, 4வது நட்சத்திரம் சேமதாரை, 6வது நட்சத்திரம் சேமதாரை, 4வது நட்சத்திரம் சுகதாரை, சாதகதாரை 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம் மைத்திரதாரை, 9 பரம மைத்திரதாரை. இந்த மாதிரி தாரை அடிப்படையில் நான் நட்சத்திரத்தை எடுத்து இயக்கறக்கு கொடுக்குறேன். நட்சத்திரம் தான் மனிதனை இயக்குது. இந்த அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்கல்ல, திடீர்னு ஒருத்தர் வந்து அதிர்ஷ்டம் ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தா பெரிய பணக்கார ஆயிட்டாருன்னு, அதெல்லாம் எப்படி நடக்கும்? அது 2, 5, 8, 11 அதிபதிகளின் திசை புத்தி அந்தரம் நடந்தா அவன் திடீர்னு அதிர்ஷ்டக்காரன். ஒரு ட்ரேடிங் போட்டிருப்பான், ஒரு 2 லட்சம் போட்டிருப்பான், திடீர்னு 10 லட்சம் வந்துடும். புரியுதுங்களா? ஒரு லாட்ரி வாங்குவான், அவனுக்கு ஒரு 500 ரூபாய்க்கு லாட்ரி வாங்கியிருப்பான், 2 கோடி ரூபாய் விழுந்திருக்கும். இது எல்லாமே 2, 5, 8, 11 அதிபதிகளின் திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கும்போது திடீர் யோகம் உண்டு. திடீர் யோகம் நடக்கும். அப்படி ஆனா அந்த பிறப்புல இருந்து வர்றது எங்க அப்பா அப்படி இருந்தாரு, எங்க தாத்தா அப்படி இருந்தாரு, அதெல்லாம் நீங்க சம்பாதிக்கல, உங்க தாத்தா சம்பாதிச்சது, உங்க அப்பா சம்பாதிச்சது, உங்க தாத்தா முப்பாட்டனார் சம்பாதிச்சது. ஓகே. சில பேர் வந்து நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஒழிச்சு போயிடுவாங்கல்ல, அது திசா புத்தி பலன் தான். திசா புத்தி நடக்கும்போது 6ல் உட்காந்து திசை நடத்தினா மெடிக்கல் செலவு பண்ணியே போண்டி ஆயிடுவான். 8ல் உட்காந்து திசா புத்தி நடந்துச்சுன்னா ஊரை விட்டு போய் அங்கே வெளியே போய் தான் பிஸ்னஸே பண்ணுவான். 12 நடந்ததுன்னா வெளிநாடு போயிடுவான். 12 தான் விமல யோகம். ஓகே. இப்போ உங்ககிட்ட ஜாதகம் வந்தோடனே பார்த்து திறந்தோடனே சொல்லிட முடியுமா இந்த விஷயம் வருது இப்படிதான்? 20 நிமிஷம் வேணும் கணிக்க. 20 நிமிஷம் வேணும். 20 நிமிஷத்துல? ஆமா, 20 நிமிஷத்துல உங்களுக்கு A to Z சொல்லிடுவேன். ஓகே. அது எல்லாத்தையும் ஃபுல்லா என்னோட அனுபவம் அப்படிதான். நான் எழுதுறதுவே என்னென்னது இருக்குதான்னு கேட்பேன் அவங்க கிட்ட. ஆமாமான்னு சொல்லுவாங்க. இப்போ 20 நிமிஷத்துல எல்லாத்தையும் புட்டு வச்சிருவேன் A to Z. ஓகே. இப்போ இந்த நட்சத்திரத்தை வச்சு ஒருத்தர் இந்த வேலை பார்த்தா இவர் நல்லா வந்துருவாரு, இல்ல நீங்க சரியான வேலையில இல்ல நீங்க இந்த வேலையை மாத்தணும் அப்படிலாம் சொல்லிட முடியும்? நட்சத்திரத்தை வச்சு சொல்ல முடியாது. நட்சத்திரத்தை வச்சு ஒருத்தர் சிவில் பண்ணிட்டு இருக்கான்னு வை, சிவில் செவ்வாய், இந்த செவ்வாய் எங்க இருக்குன்னு நான் பார்க்கணும்ல. ஆமா. அப்ப பார்த்து பலன் பார்த்து தான் சொல்ல முடியல. ஜாதகத்தை பலன் பார்க்க 20 நிமிஷம் கொடுங்க, உங்களுக்கு A to Z புட்டு வச்சிடுறேன். ஓகே. ஒருவேளை தப்பான வேலையில இருந்தாங்கன்னா கடைசி வரை அங்கதான் இருக்கணுமா அவங்க? தப்பான இப்போ ஒரு வேலையில இருக்காங்க, அவங்களுக்கு செட் ஆகாது, அந்த வேலையில அவங்களுக்கு வந்து முன்னேற்றமே இருக்காதுன்னு கூட கண்டுபிடிச்சிடலாமா? ஆமா, சனி வந்து அடிமை தொழில் தானே. 6ஆம் இடத்துல சனி இருந்தான்னா உங்களை நாடிதான் ஒருத்தர் இருப்பான். ஓகே. ஆமா, அவன் நீங்க என்ன பண்ணாலும் அவன் போக முடியாது, அவன் அடிமை வேலையே தான் பார்த்தாகணும். அந்த மாதிரி இருக்கு. ஆமா, 8 வச்சா கூட போக மாட்டான் வேலைக்கு இருக்கிறவன். ஓகே. அதை மாத்தணும், அதுக்கெல்லாம் மாத்த முடியாது, அதையா நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அதையா அந்த மாதிரி இருக்கு. அதுக்கெல்லாம் பரிகாரம்லாம் இல்லையா மேம்? பரிகாரம் இருக்குது. இருந்தாலும் ஒரு அடிமை வேலைனா அடிமை வேலை தான். ஓகே. சொந்த வேலைனா சொந்த வேலை தான். சுய தொழில்னா சுய தொழில் தான். சுய தொழிலுக்கு 10 பார்ப்போம், அடிமை வேலைக்கு 6 பார்ப்போம். ஓகே. இப்போ உங்ககிட்ட வந்து ஒருத்தங்க வந்துட்டு இந்த ஜாப் பார்க்கலாமா இல்லை இந்த பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. சில பேர் ஆன்லைன் பண்ணுவாங்க, சில பேர் வந்து நான் ஒரு ஹோட்டல் போடுறேன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் உங்கள்கிட்ட வந்து கேட்டால் நீங்கள் கரெக்டாக சொல்லிடுவீங்க. ஆமாம், ஆன்லைனில் போடாதீங்க, 2 லட்ச ரூபா போடாதீங்கன்னு சொன்னேன் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. ஒருத்தருக்கு போட்டார், அவர் வந்து 2 லட்ச ரூபா போட்டிருக்காரு, 1.40 தான் இருக்குது அப்படின்னா. ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு. 1.40 இருக்குது, நான் வாங்கும்போது எவ்வளோ வருதுன்னு தெரியல அப்படின்னா. நான் தான் முன்னமே சொன்னேன்ல அப்படின்னு. நான் ட்ரேடிங்கு ஆன்லைனில் போடுறது. இப்போ ஒருத்தன் புதுசாக கிளம்பி வந்திருக்கான், நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நான் 10,000 ரூபா தரேன் அப்படின்னு ஒருத்தன் புதுசாக கிளம்பி வந்திருக்கான். அவனுக்கெல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக பணம் போயிடும். இந்த மாதிரியே கழிச்சு சொல்லிடுவீங்க. ஆமா, அது ஜாதகத்துல இருக்குதாச்சே, இன்னொரு மூலமா பணம் போகிற மாதிரி இருக்குதுன்னு. இப்போ இந்த கார் வாங்குறது, பைக் வாங்குறதுக்குலாம் வந்து கேட்பாங்கல்ல உங்ககிட்ட? கண்டிப்பா கேட்பாங்க. அதெல்லாம் எப்படி கணிச்சு சொல்லலாம்? அது வந்து 4ஆம் இடம் தான் கரெக்டாக சொல்லலாம். வீடு வாங்குறது, கார் வாங்குறது, பைக் வாங்குறது எல்லாமே 4ஆம் இடம் தான். 4ஆம் இடத்தை அதிபதி வச்சு அருமையாக சொல்லிடலாம். பைக் வாங்கினீங்கன்னா அது ஒரு சில பசங்களுக்கு வந்து இப்போதைக்கு பைக் வாங்கி கொடுக்காதீங்கலாம் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா போனால் ஆக்சிடென்ட் ஆகிடும், ஒரு 6 மாதம் கழிச்சு வாங்குங்க. அது திசா புத்தி அந்தரம் பலன், அந்த மாதிரி கோச்சார பலன், வேதை பலன் இதெல்லாம் பார்த்து தான் சொல்ல முடியும். ஓகே. இப்போ நீங்கள் இதை வந்து இன்ஸ்டியூட்டாக நடத்திட்டு இருக்கீங்களா? ஏதாவது நீங்கள் வகுப்பு? ஆமாம், நம்ம வகுப்புகள் நடந்துட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு நான் வந்து 1999 ஆரம்பிக்கும் போது வெறும் 4 பிள்ளைங்க தான். இன்னைக்கு 40,000 பிள்ளைங்க இருக்காங்க, மாணவர்கள். நீங்கள் சொல்லிக் கொடுக்குறவங்க? சொல்லிக் கொடுத்து முடிச்சு போனவங்க நிறைய பேர் தொழில் முறையாக பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. வாஸ்து, அஸ்ட்ராலஜி, அப்புறம் நியூமராலஜி எல்லாமே படித்து, அதாவது அந்த ஒரு கிளாஸில் நான் அத்தனையும் புகுத்திடுறேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு பாரம்பரிய ஜோதிடம் சொல்லி கொடுத்துட்றேன், 2வது நியூமராலஜி சொல்லி கொடுக்குறேன், 3வது அடிப்படை வாஸ்து சொல்லி கொடுக்குறேன், ஹோரே பலன் சொல்லி கொடுத்துட்றேன் நான், அப்புறம் அடிப்படை வாஸ்து 5 விஷயங்கள் நான் அதில் சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே. வந்தோடனே பஞ்சபட்சி. ஓகே. அந்த பேசிக்காக சொல்லி கொடுத்துருவீங்களா? 6 நாள் கிளாஸுங்க. ஒரு கட்டத்தில் 12 கட்டங்கள் இருக்குது. ஒரு நாளைக்கு 2 கட்டம் எடுப்பேன், 2 பாவங்கள் எடுப்பேன். மொத்தம் 12 பாவம் தான் ஜோதிடமே. 12 பாவத்தை படிச்சுட்டேன்னா நீங்கள் ஒரு ஜோதிடர் தான். அது 6 நாளில் சொல்லி கொடுத்துருவேன். ஒரு நாளைக்கு 2 பாவம் எடுப்பேன், 6 நாளைக்கு 12 பாவம் எடுத்துருவேன். 18 நாள் 20 நாள் ஆக அவங்க முடிச்சு போகிறதுக்கு. திரும்ப 6 நாள் கேள்வி பதில். அவங்க ஒரு டவுட் இருக்கும், ஒரு சந்தேகம் இருக்கும், இது இப்படி பொருத்தலாமா பொருத்தக்கூடாது அப்படிங்கிறது அந்த 6 நாள் கேள்வி பதில் எல்லாமே ஆன்லைனில் தான்.
சரிங்களா? இப்போ 1-to-1 கிளாஸ் வெளிநாட்டு மாணவர்கள் நிறைய படிக்கிறாங்க. 1-to-1 கிளாஸ்னா ஒருத்தருக்கு மட்டும் கிளாஸ் எடுக்கிறது, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வாங்கிட்டு ஒருத்தருக்கு மட்டும் கிளாஸ். ஏன்னா நிறைய பேர் சேரும்போது அவங்க கேள்வி கேட்கற நம்ம பதில் சொல்ல முடியுது இல்லைன்ட்டு அவங்க என்னங்கிறாங்க, வெளிநாட்டு மாணவர்கள் என்ன விரும்புகிறாங்கன்னா 1-to-1 கிளாஸ் எடுங்க அப்படின்னு. 1-to-1 கிளாஸ் சூப்பராக போயிட்டு இருக்கு ஒரு 7 வருஷமா. இல்லை விரும்பி வந்து படிக்கிறாங்களா? நிறைய படிக்கிறாங்க, அதெல்லாம் நிறைய படிக்கிறாங்க. இப்போ எனக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னு ஒரு பையன் 40 வயசு பையன் கேட்குறான், நான் இதை ஜோதிடத்தை படிக்கணும், எனக்கு திருமண பாவத்தை மட்டும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ஒரே ஓரியாட்டம் பண்ணி படிக்கிறான்னு வைங்க, அவனுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அவனுக்கு ஒரு பையன் 40 வயசுல ஜாதகம் படித்தான், உனக்கு 43 வயசுல தான் கல்யாணம் ஆகுன்னு. 43 தான் ஆச்சு அவனுக்கு. அவன் படிக்கும்போதே நான் சொல்லிட்டேன், உனக்கு 43 தான் ஆகும், இப்படி பொருத்திப்பாரு அப்படின்னு. அப்போ தான் அமைதியான. அது வரைக்கும் அவன் ஜாதகம் பார்க்குறேன் தூக்கிட்டே அலைஞ்சு நிறைய பணம் செலவு பண்ணியிருக்கான். ஓகே, அவனே சொன்னான். ஓகே, எதுக்காக படிக்கிறாங்க? அப்படி ஒரு தொழில் முறைக்கு படிக்கிறாங்களா? அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காரணத்துக்கும் அது படிக்கிறாங்களா? ஆமாம். இப்போ எனக்கு எப்போ கல்யாணம் ஆகுன்னு தெரிஞ்சு நிறைய பசங்க திருமண பாவமே படித்தாங்க. 7ஆம் பாவம் தான் திருமண பாவம். அந்த திருமண பாவம்னு எடுக்கும்போது 2ஆம் பாவத்தை பார்க்கணும், 7ஆம் பாவத்தை பார்க்கணும், 3ஆம் பாவத்தை பார்க்கணும், 12ஆம் பாவத்தை பார்க்கணும். இந்த 4 பாவம் ஏன் பார்க்கணும்னு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். 2ஆம் பாவம் குடும்ப பாவம். எனக்கு குடும்பம் அமையுமா அமையாதா, அந்த குடும்பம் எப்படி இருக்கும், அது 2ஆம் பாவம். 7ஆம் பாவம்னா ஸ்பௌஸு, 7ஆம் பாவம்னா மனைவி, 7ஆம் பாவம்னா பார்ட்னர், 7ஆம் பாவம்னா கூட்டாளி. இது எல்லாமே 7ஆம் பாவத்தில் இருக்குது. அப்போ 3ஆம் பாவம்னா எனக்கு கம்யூனிகேஷன். எனக்கு இங்கேருந்து ஒரு பொண்ணு இருக்குது, எனக்கு இங்கேருந்து ஒரு மாப்பிள்ளை இருக்குது, அது எது மூலமாக வருது, ஒரு கம்யூனிகேஷன் மூலமாக வருது, ஒரு தொலைத்தொடர்பு மூலமாக வருது, அது நல்லா இருந்தான்னு பார்க்கணும். 12 தான் தாம்பத்தியம். ஒரு கணவன் மனைவி தாம்பத்தியங்கிறது 12, அயனசைன போகங்கிறது 12, விமல யோகங்கிறது 12, சரிங்களா? வெளியூர் வெளிநாடுங்கிறது 12. இந்த 4 பாவத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா உனக்கு எப்படா கல்யாணம் ஆகும், இப்போ தாண்டா ஆகும் அப்படின்னா அம்மா சொல்லி அவனே சொல்லிக்குவான். கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். உங்கள் நேரத்துக்கு நன்றி. நன்றி, நல்லதே நடக்கும்.